கேபினெட் மிஷன், கேபினெட் தூதுக்குழு அப்படிங்கிறது தமிழில். சரி, முதல்ல கிரிப்ஸ் குழு அனுப்பிச்சி வச்சு பார்த்தாங்க பிரிட்டிஷ்காரங்க. ஆனால் அது ஃபெயிலியரில் தான் முடிஞ்சுது. அதனால் கேபினெட் மிஷன் அப்படிங்கிறத ஒரு தூதுக்குழுவை அனுப்பி வச்சுருந்தாங்க. சரி, இந்த தூதுக்குழுவோட நோக்கம் என்ன அப்படின்னா, முக்கியமான நோக்கம் 2. ஒன்று, ஆல்ரெடி பிரச்சனையில் போயிட்டு இருக்கக்கூடிய ஐஎன்சி அண்டு முஸ்லீம் லீக், இவங்க 2 பேரோட பிரச்சனையை தீர்க்கணும். அப்புறம் 2வது, இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும். இந்த 2 தான் முக்கியமான நோக்கம். அதுக்காக அனுப்பப்பட்டதான் இந்த தூதுக்குழு அப்படிங்கிறது. இதில் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருந்தோம், இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. இந்த கேபினெட் மிஷனோட முக்கியமான நோக்கமே என்னது, இந்திய நேஷனல் காங்கிரஸையும் முஸ்லீம் லீக்கையும் முதல்ல ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இதெல்லாம் செல்லுபடி ஆகாதுன்னு தான் நம்ம ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் என்ன பண்ணாங்க, செப்பரேட்டாக பாகிஸ்தான் மட்டும்தான் வேணும்னு சொல்லி தான் 16 ஆகஸ்ட் 1946 அப்படிங்கிறத டைரக்ட் ஆக்ஷன் டே, நேரடி நடவடிக்கை நாள் அப்படின்னு சொல்லி அவங்க இறங்கிட்டாங்க இல்லைங்களா. சரி, இந்த அமைச்சரவை தூதுக்குழு அப்படிங்கிறது இதில் முக்கியமான ஆட்கள் யார் அப்படின்னா, ஸ்டஃபோர்டு கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர், அப்புறம் பத்தி கிளாரன்ஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் மார்ச் 1946 இங்கே இந்தியாவுக்கு வந்து இறங்கியிருக்காங்க. இதுக்கு 2 விஷயம், ஐஎன்சி முஸ்லீம் லீக்கோட பிரச்சனையை தீர்க்கணும், இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். சரி, அப்போ இவங்க நம்ம கேபினெட் மிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரசியலமைப்பை நீங்களே உருவாக்கிக்கலாம். அப்போ உருவாக்குறது எப்படி? ஏற்கனவே தேர்தல் மூலம் ஒரு இடைப்பட்ட அரசாங்கம் உருவாக்கி அதிலிருந்து ஆட்களை பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அவங்க மூலம் அரசியலமைப்பை நம்ம எழுத தொடங்கிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் இவ்வேளையில் இந்திய பிரிவினை பற்றிய சிந்தனைகள் எதுவும் முக்கியத்துவம் பெறவில்லை. ஆனால் இதெல்லாம் காரணமாக வச்சு தான் நம்ம பாகிஸ்தான் செப்பரேட் ஸ்டேட் வேணும் அப்படிங்கிறது தான் தீவிரமாக இருந்தார் நம்ம முகமது அலி ஜின்னா. எனினும் அதற்கு மாற்றாக வடகிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் முஸ்லீம் லீக்கின் செல்வாக்கை நிறுவும் வகையில் கூட்டாட்சி போன்ற ஒரு அமைப்பையும் இந்தியாவின் பிற பகுதிகளை காங்கிரஸ் நிர்வகிக்குமாறும் யோசனை முன்வைக்கப்பட்டது. அப்போ இதுவரைக்குமே இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை இந்திய தேசிய காங்கிரஸ் பெரிய அளவில் விரும்பலை. அதே மாதிரி இங்கே கேபினெட் மிஷன் வந்ததுமே அது பெரிய அளவில் விரும்பலை. இதெல்லாம் இல்லாதனால தான் இதற்கு 1946 ஜூன் 6 முதல்ல ஒப்புதல் அளித்து பார்த்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் வேறு ஒன்றுமே நடக்கலைன்னு அப்புறம் தான் இதற்கிடையே காங்கிரஸ் அமைச்சரவை தூதுக்குழுவின் நோக்கத்தில் சட்டசபையும் உருவாக்க இருந்த தீவிரவாதத்தை புரிந்து கொண்டது. இது குறித்து 1946 ஜூலை 7 கூடிய அனைத்து இந்திய காங்கிரஸ் குழுவில் பேசிய நேரு இந்திய தேசிய காங்கிரஸ் அந்த முன்மொழிவை ஏற்றுக்கொள்வதாக தெரியப்படுத்தினார். ஆனால் இதையடுத்து 1946 ஜூலை 29 பேசிய ஜின்னா முஸ்லீம் லீக் முன்மொழிவை நிராகரிப்பதாக முடிவு செய்தார். அதாவது முதல்ல இவரும் சரி ஓகே இந்தியா தானே சேர்ந்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தார் ஒரு ஸ்டேஜில். ஆனால் அதுக்கப்புறம் போக தான் இவங்களுக்கான அங்கீகாரம் பெரிய அளவில் இல்லை, யார் ஆல் இந்தியா முஸ்லீம் லீக். அதனால தான் கம்ப்ளீட்டாக முடிவு பண்ணிட்டாங்க, இதற்கு மேலே நம்ம சேர்ந்துருந்தோம் பிரயோஜனம் இல்லை, நம்ம கம்ப்ளீட்டாக நமக்கு செப்பரேட் ஸ்டேட் இருந்தால் தான் சரி அப்படின்னு சொல்லி தான் 1946 ஆகஸ்ட்டில் நேரடி நடவடிக்கை நாள் அப்படின்னு இறங்கிட்டார். நீண்டகால யோசனைக்கு பின் 1946 ஜூன் 15 அரச பிரதிநிதி இடைக்கால அரசை நடத்த 14 பேருக்கு அழைப்பு விடுத்தார். நேரு, காந்தி, ஜின்னானு கிட்டத்தட்ட ஒரு 14 பேர். அதில் முக்கியமாக காங்கிரஸ் சார்பாக ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், ராஜாஜி மற்றும் ஹரிகிருஷ்ண மக்தாப் ஆகியோரும், முஸ்லீம் லீக் சார்பாக முகமது அலி ஜின்னா, லியாக்கத் அலி கான், முகமது இஸ்மாயில் கான், கவாஜா சார் நசீமுதீன் அண்ட் அப்துல் ராப் நிஸ்டார் ஃப்ரம் முஸ்லீம் லீக் and Sardar Baldev Singh on behalf of the Sikh community, SP Engineer to respect to the Parsis, Jagjeevan Ram representing the scheduled caste and John Mathai as representative of Indian Christians இப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து அன்றைக்கி வந்திருந்தாங்க. இந்த இடைக்குழுவில் பங்கெடுக்க தங்களுக்கு வழங்கப்பட்ட 5 இடங்களில் ஒன்றனுக்கு ஜாகிர் ஹுசைனை பெயரை காங்கிரஸ் முன்மொழிந்தது. இதற்கு 1946 ஜூலை 29 முஸ்லீம் லீக் எதிர்ப்பு தெரிவித்தோடு தாங்கள் சட்டசபையில் பங்கெடுக்க போவதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிப்பு கொடுக்குறாங்க. இதற்கு ஆங்கிலேய நிர்வாகம் கடுமையான எதிர்வினையாற்றியது. அரச பிரதிநிதி 1946 ஆகஸ்ட் 12 அன்று தான் காங்கிரஸ் தலைவர் நேருவை அழைத்து இடைக்கால அரசை உருவாக்கப் போவதாக தெரிவித்தார். இப்போது முஸ்லீம் லீக் ஒரு பக்கம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, எல்லாம் சரியாக வரும் தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிட்டிஷ் யாருக்கு சாதகமாக இருக்காங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு. இது நம்ம முஸ்லீம் லீக்கால் பெரிய அளவில் ஏற்றுக்க முடியல. அப்போ இதற்கு மேலே வழி இல்லைன்னு சொல்லி தான் நேருவோட ஆலோசித்த பின்னர் 1946 ஆகஸ்ட் 25 தேசிய இடைக்கால அரசின் 12 உறுப்பினர்களின் பெயர்களும் அறிவிக்கப்பட்டது. அவர் நேரு, வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், அசஃப் அலி, ராஜாஜி, சரத் சந்திர போஸ், ஜான் மத்தாய், சர்தார் பல்தேவ் சிங், சர் சாஃபத் அகமது கான், ஜக்ஜீவன் ராம், சையத் அலி ஜாகிர் அண்டு குவார்ஜி ஹோர்முஸ்ஜி பாபா, இவங்க எல்லா பேரும் சொல்லியிருந்தாங்க. மேலும் 2 இஸ்லாமியர்களின் பெயர்கள் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 5 இந்துக்கள், 3 முஸ்லீம்கள், பட்டியல் இனம் 1, இந்திய கிறித்தவர்கள், சீக்கியர்கள், பார்சிகள் போன்றவர்களிலிருந்து தலா ஒரு நபர் என்ற அடிப்படையில் பட்டியல் அமைக்கப்பட்டிருந்தது. பின்னர் ஹரி கிருஷ்ண மஹ்தாப் வாஸ் ரீப்ளேஸ்டு பை சரத் சந்திர போஸ். அதே போல் பார்சி இனத்தில் என்பி என்ஜினியர் இடத்தில் குவர்ஜி ஹொர்முஸ்ஜி பாபா அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டார்.
முஸ்லீம் லீக்கிற்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் காங்கிரஸ் தனது உறுப்பினர்களை நியமித்தது. அவர்கள் ஆசஃப் அலி, சாஃபத் அகமது கான் மற்றும் சையத் அலி ஆகியோர். இது நேரடி நடவடிக்கையினால் தொடங்கினதுக்கப்புறம் நடந்த வன்முறைகள் அப்படிங்கிறது பயங்கர தீவிரமாக இருந்தது. கல்கட்டாவில் கடை அடைப்பு, கடை உடைப்பு அப்படின்னு பயங்கரமான இதெல்லாம் இருந்தது. 1946 ஆகஸ்ட் 16 நேரடி நடவடிக்கையினால் இறங்க இஸ்லாமியர்களுக்கு அறைகோல் எடுத்தது. நமக்கான தனி ஸ்டேட் அவங்க தரப்போகிறது இல்லை, அதனால் நம்ம தீவிரமான நேரடி நடவடிக்கையினால் இறங்கணும்னு சொல்லி முகமது அலி ஜின்னா அனௌன்ஸ் பண்ணார். அதற்கான போராட்டம் தான் தீவிரமாக கல்கத்தா, டெல்லி உட்பட பிற பகுதிகளிலும் ரத்தம் ஆறு ஓடிது. அந்த அளவுக்கான பிரச்சனைகள். இப்போது இந்த நேரத்தில் ஐயா மகாத்மா காந்தி என்ன பண்ணிட்டுருக்காரு அப்படின்னா 1946 காலகட்டத்தில் ஒரு சில சீடர்கள்லாம் அழைச்சிட்டு மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதியின் புறக்கவனிக்கப்பட்ட ஒரு வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணார். ஏன்னா பிரச்சனை தீவிரமாக போய்கிட்டு இருக்குது, இதுக்கு மேலே வேறு வழியே இல்லை. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. வீடுகளை இழந்த இஸ்லாமியர்கள் தற்காலிக முகாம்களில், புராங்கலா அப்படிங்கிறது பழைய கோட்டை, நம்ம டெல்லி சுல்தான் காலகட்டத்தில் பார்த்துருப்போம், அங்கே தங்க வைக்கப்பட்டார். டெல்லியை காந்தியடிகள் வந்த பின் 1946 செப்டம்பர் 9 அவர் இஸ்லாமியர்களும் இந்தியர்களே, அதனால் அவர்களை பாதுகாப்பது இந்திய அரசின் பொறுப்பையாகும். நேரு அச்சமயம் இடைக்கால அரசிற்கு தலைமை ஏற்றிருந்தார். இந்த இடைக்கால அரசாங்கம் அப்படிங்கிறது ஜூலை ஆகஸ்ட்டில் இது தேர்தல் நடந்தது. அப்புறம் செப்டம்பர் 2 இடைக்கால அரசு உருவானது. இப்போது மகாத்மா காந்தி என்ன சொல்கிறாரு, நேரு தலைமையில் அரசாங்கம் உருவாயிருக்கலையா, அப்போ அவங்க தான் பாதுகாக்கணும். இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் 2 பேருமே இந்தியர்கள், அவங்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நம்ம நேருவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அறிவுறுத்துறார் நம்ம மகாத்மா காந்தி. நேருவும் மற்ற 11 நபர்களும் 1946 செப்டம்பர் 2 பதவியேற்றனர். அதன் பின்னர் ஒரு இனக்கலவரம் வெடித்து கிளம்பியது. அது பம்பாயும் அகமதாபாத்தையும் கடுமையாக தாக்கியது. போராட்டம் அப்படிங்கிறது கண்ணு முன்னு தெரியாத அளவுக்கு மிகப்பெரிய போராட்டம். வேவல் பிரபு மற்றும் ஒரு சுற்று பேச்சுவார்த்தை நடத்தி நேருவின் ஆலோசனை பெற்று மீண்டும் முஸ்லீம் லீக்கை இடைக்கால அரசில் பங்கெடுக்க அழைப்பு விடுத்தார். ஆனால் இடைக்கால அரசில் பங்கெடுக்கிறதுக்கு நம்ம முஸ்லீம் லீக்கு பெரிய அளவில் விருப்பம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு தானே செப்பரேட் ஸ்டேட் வேணுன்ட்டு இருக்காங்க. திரும்ப எங்களை உள்ளே இழுத்து மீண்டும் எங்களோட இந்த இந்தியாவுடைய வாழ வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது முடியாத காரியம். அதனால் கண்டிப்பாக எங்களுக்கு செப்பரேட் ஸ்டேட் வேணும் அப்படிங்கிறதுல தீவிரமாக இருந்தார் முகமது அலி ஜின்னா. இடைக்கால அமைச்சரவை 1946 அக்டோபர் 26 மறுசீரமைக்கப்பட்டது. முஸ்லீம் லீக் சார்பில் பங்கேற்றவர் லியாகத் அலி கான், ஐஐ சந்திரிகார், அப்புறம் ஏஆர் நிஷ்டார், கசன்ஃபர் அலிகான் அண்டு ஜோகேந்திரநாத் மண்டல். இவங்கெல்லாம் முஸ்லீம் லீக்லேருந்து ஒரு சிலர் திரும்ப மறுசீரமைக்கப்பட்ட இடைக்கால அரசில் பங்கெடுத்திருந்தாங்க. ஆனால் காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்கும் இடையான பகைமை அப்படிங்கிறது குறையாமல் அது பாட்டுக்கு இடைக்கால அமைச்சரின் செயல்பாடுகளை ஒவ்வொரு விதத்துலையும் எதிரொலிச்சுக்கிட்டே இருந்தது. ஏன்னா இவங்களுக்கு தான் திருப்தி இல்லாமல் தானே உள்ளே சேர்த்து வச்சுருந்துருக்காங்க. ஒரு பக்கம் தனி நாடு வேணுங்கிற பிரச்சனை, இன்னொரு பக்கம் இங்கே இனக்கலவரம், மதக்கலவரம்ன்றது தீவிரம் நடந்துட்டு இருக்குது. இந்த காலகட்டத்தில் தான் கிழக்கு வங்காளத்தின் நவகாலி இனக்கலவரத்தில் பயங்கரமான ரத்த ஆடு ஓடிட்டு இருக்குது. அங்கே தான் நம்ம மகாத்மா காந்தி செருப்பு கூட இல்லாமல் அங்கே போய் நின்றுட்டு இருந்தார். எல்லா இந்தியர்களும், இந்துவோ முஸ்லீமோ எதுவாக இருந்தாலும் இந்தியர்கள் தான், யாரும் சண்டை போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அங்கே போய் இஸ்லாமியர்களை முதல்ல தடுத்து நிறுத்தணும்னு பார்த்தாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் போய் இந்துக்களை சரி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அதனால் 2 பக்கம் மாறி கஷ்டப்பட்டு இருந்தவரால் தான் ஐயா மகாத்மா காந்தி. காங்கிரஸ் ஜூலை ஆகஸ்ட் 1946 நடந்த தேர்தலில் 210 சீட்டுக்கு 199 பொது இடங்களை பெற்றும் பெரும் வெற்றியை குவித்தது. போன்றே முஸ்லீம் லீக்கும் இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் நன்கு வெற்றியை பெற்றது. அதில் 76 இடங்கள் இஸ்லாமியர்கள் கிடைச்சது. அப்போ பெரும்பான்மை கிடைக்கல இல்லையா? பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னாலே அவங்களுக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்காது. அதுவே அவங்களுக்கு பெரிய இழப்பாக தான் இருந்தது முஸ்லீம் லீக்கு. சட்டசபையில் பங்கெடுப்பதையும் புறக்கணிக்க அது முடிவு செய்து. ஆகவே 1946 டிசம்பர் 9 கூடிய முதல் சட்டசபையில் 207 உறுப்பினர்கள் மட்டுமே பங்கெடுத்திருந்தாங்க. நம்ம முஸ்லீம் லீக்லேருந்து யாரும் பெரிய அளவில் பங்கேற்கலை. அப்போ இதுவுமே அவங்களோட முழுவதுமான தனி நாடு அப்படிங்கிற கோரிக்கையை முன்னிறுத்தி கொண்டு போக ஆரம்பிச்சிருச்சு. வேற்றுமைகளை களையும் பொருட்டு அரச பிரதிநிதியின் தலைமையில் நடத்தப்படும் அலுவலக குறிப்புக்கு உட்படாத கூட்டங்களை தொடக்கத்திலிருந்தே நடத்த முடியவில்லை. இவை ஆவற்றுக்கும் உச்சமாக மார்ச் 1947 லியாகத் அலி கான் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கை அமைந்தது. தொழிற்சாலைகள் மீதும் தொழில்கள் மீதும் அடுக்கடுக்காக பல வரிகளை சுமத்திய நிதியமைச்சர் ஒரு ஆணையத்தின் மூலம் 150 பெரும் வர்த்தக அமைப்புகளின் செயல்பாடுகளையும் அவைகளின் மீது இருந்த வரி ஏய்ப்பு குற்றச்சாட்டுகளையும் விசாரிக்க நிர்பந்தித்தார். அதாவது அலிகான் அறிக்கையில் சோசியலிச நிதிநிலை அறிக்கை என்று வர்ணித்தார். இந்த பிரிவினையை ஏற்படுத்த தலைமைக்கும் விதமாக காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ஒன்றிணைந்த செயல்பாட்டின் மூலம் தேசம் விடுதலை பெற முடியாது என்பதை உணர வைப்பதே அதுவாகும். சரி, பிரிட்டிஷ் பிரதமரான அட்லி 1947 பிப்ரவரி 20 என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாம் சீக்கிரமே இந்தியாவை விட்டு வெளில வரணும், 1948 ஜூனுக்குள்ளே இந்தியாவை விட்டு ஆங்கிலேயர்கள் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இதுக்கு முக்கியமாக யார் அனுப்புகிறாங்க அப்படின்னா மவுண்ட் பேட்டன். அவர் தான் வந்தது இந்திய நேஷனல் காங்கிரஸுக்கும் ஆல் இந்தியா முஸ்லீம் லீக்கும் 2 பேருக்கும் பேசி ஒரு சுமூகமான முடிவை எட்ட வைக்கணும்னு நினைக்கிறாரு. மவுண்ட் பேட்டனை அனுப்பி வைக்கிறாங்க. மவுண்ட் பேட்டன் வர்றாரு. அவர் ஒரு திட்டத்தை கொண்டு வராரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா,
இந்தியா வில் பி பார்ட்டிஷன்ட் அண்ட் லெட் ஃப்ரீ. இந்தியா கண்டிப்பாக பிரிக்கப்படணும், அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் தனித்து விடப்படணும் அப்படின்னு சொல்லி முடிவு வராரு. வேறு வழி இல்லை பிரிக்கிறதுக்கு. அப்புறம் அதான் ஜூன் 3 பிளான் அப்படிங்கிறது. இப்போ இது என்னாச்சு அப்படின்னா, பஞ்சாபை மேற்கு கிழக்காக பிரிப்பதும், மேற்கு பகுதி பாகிஸ்தானுக்கு வழங்கப்படும், அதுபோன்றே வங்காளத்தை பிரித்து அதன் மேற்கு பகுதியை இந்தியாவை வைத்துக் கொள்வதும், கிழக்கு பகுதியை பாகிஸ்தான் அங்கமாக மாற்றவும் அம்சங்கள் இருந்தன. காங்கிரஸ் செயற்குழு 1947 மே 1 இந்திய பிரிவினை திட்டத்திற்கு உடன்படுவதாக மவுண்ட் பேட்டனிடம் தெரிவித்தது. ஒரு வழியாக பிரிவினைக்கு காங்கிரஸ் ஒத்துக்கிட்டாங்க. லண்டன் சென்று திரும்பிய அரச பிரதிநிதி இந்திய பிரிவினைக்கான வரவை வெளியிட்டதோடு பிரிட்டிஷார் குறித்த தேதிக்கு முன்பாகவே 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவை விட்டு மொத்தத்தில் விலக விரும்புவதாக தெரிவித்தார். அவர் அறிவித்த அன்றிலிருந்து 11 வாரங்களே இந்திய விடுதலைக்கு எஞ்சியிருந்தது. வெறும் 11 வாரத்தில் எல்லா விஷயத்தையும் முடிச்சிட்டாங்க. ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி 1947 ஜூன் 15 கூடிய போது கோவிந்த வல்லப பந்த் இந்திய பிரிவினைக்கான தீர்மானத்தை முன்னெடுக்க அது நிறைவேற்றப்பட்டது. ஒரு வழியாக இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது. இதெல்லாம் ஜூலை மாதமே நடந்துருச்சு. இப்போது ரெட்லிஃப் ஒரு பக்கம் அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ரெட்லிஃபை யார் வர வச்சது அப்படின்னா மவுண்ட் பேட்டன் தான். மிகப்பெரிய அளவில் சீக்கிரமாக விரைவாக நடந்துட்டு இருக்குது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை அப்படிங்கிறது. மார்ச் 1946 1947 ஆகஸ்ட் 15 வரையிலான காலகட்டத்தில் நிறைய நடைபெறுது. அமைச்சரவை தூதுக்குழு வந்து நியமிக்கப்பட்டது. இடைக்கால அரசு உருவாக்கம், சட்டமன்றத்தின் தோற்றம், காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் இடையே ஏற்பட்ட பிளவு, நாட்டின் பிரிவினைக்கும் இறுதியாக விடுதலைக்கும் இட்டு சென்றவை போன்றவை மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றன. இதோட கிட்டத்தட்ட நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சது 1947 ஆகஸ்ட் 15. இதுக்கு முக்கிய காரணம் ஜூன் 3 பிளான் அப்படிங்கிறது. ஜூன் 3 பிளான் அப்படின்னா மவுண்ட் பேட்டன் பிளான் அப்படிங்கிறது. இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இரண்டுமே பிரிக்கப்பட்டது அப்படிங்கிறது. ஜூலை 8 ரேட்லிஃப் அப்படிங்கிற ஒரு இந்தியாவை வந்து தான் இதெல்லாம் பிரித்து வச்ச அந்த லைனுக்கு பேர் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில் போடப்பட்ட லைன் தான் ரேட்லிஃப் லைன், அவர் பேர்லேயே வச்சாச்சு. இதோட இந்திய சுதந்திரம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 15 1947 முடிஞ்சுது. ஓகேவா? எல்லோரும் மறக்காமல் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரெகுலராக டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. புதியங்கம் அகாடமியோட டெலகிராம் சேனல். ஓகே, தேங்க்யூ.